ஹே கைஸ், வெல்கம் டு மை ஹீலிங் ஆர்ட் சேனல். நான் தான் உங்கள் தேஜஸ்வி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஷேடிங் டெக்னிக்ஸ். ஸோ எப்படி ஷேடிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம், எதுக்காக பண்ணுறோம், எப்படி பண்ணணும், அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹேட்சிங்குங்கிற ஷேடிங் டெக்னிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹேட்சிங்கிறது ஒரே டைரெக்ஷனில் நம்ம லைன் போடுறது தான், ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்கறது தான் ஹேட்சிங். ஸோ ஷேடிங்கில் எப்போவுமே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரெஷரும் க்ளோஸ்னஸும் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டார்க்னஸ் உண்டாகும். ஸோ நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப க்ளோஸாக டார்க்காக ப்ரெஷர் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்கான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். போக போக நான் லைட்டாக ப்ரெஷர் கொடுக்குறேன். அதே மாதிரி ஸ்பேஸிங்கும் அதிகமாக்கிக்கிறேன். ஸோ நம்ம இந்த மாதிரி தான் டார்க்னஸ்லாம் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் க்ராஸ் ஹேட்சிங். க்ராஸ் ஹேட்சிங்குங்கிறது ஹேட்சிங் நம்ம ஒரே டைரெக்ஷனில் பண்ணோம். க்ராஸ் ஹேட்சிங்னா ரெண்டு டைரெக்ஷனில் நம்ம க்ராஸ் ஹேட்சிங் பண்ணுவோம். இப்போ இந்த டைரெக்ஷன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம ஹேட்ச் பண்ணுறது தான் க்ராஸ் ஹேட்சிங். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அதே மாதிரி ரொம்ப க்ளோஸராக நான் ஹேட்ச் பண்ணுறேன். அதே மாதிரி ப்ரெஷர் நிறையா அதிகமாக கொடுக்குறேன். போக போக நான் லைன்ஸை ரொம்ப விலகி கொடுக்குறேன். அதே மாதிரி ப்ரெஷருமே லைட்டாக கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற டார்க்னஸ்க்கும் இங்கே இருக்கிற லைட்னஸ்க்கும் நீங்கள் பார்க்க முடியும் டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட் ஸ்கம்லிங். ஸ்கம்லிங்கிறது நம்ம எப்படி ஸ்க்ரிபிள் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் ஸ்கம்லிங். ஸோ இது நீங்கள் ஹேர்க்கெலாம் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப க்ளோஸராக ரொம்ப நெருக்கமாக போடுறேன். அதே மாதிரி ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. போக 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 நான் ப்ரெஷர் கம்மியாக தரேன். அதே மாதிரி டிஸ்டன்ஸும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இது பேர் தான் ஸ்கம்லிங். அப்புறம் ஸ்டிப்லிங். ஸ்டிப்லிங் டாட் வைக்கிறது தான் ஸ்டிப்லிங். இப்போ நீங்கள் ரொம்ப நேரம் எடுக்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் பெரிய பென்சில்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் 8B 6B அந்த மாதிரி டைப் ஆஃப் பென்சில்ஸ் எடுத்துகிட்டு டாட் வைக்கலாம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் க்ளோஸராக வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டார்க்னஸ் உண்டாகும். அதுக்கப்புறமா போக 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 ப்ரெஷர் கம்மியாக தாங்க. அதே மாதிரி டிஸ்டன்ஸை கொஞ்சம் நிறையா ஆக்குங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த டார்க்னஸ் லைட்னஸ்லாம் தெரியும். இதுக்கு ரொம்ப பேஷன்ஸ் தேவை. நீங்கள் பொறுமையாக பண்ணணும்.
இது பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப டார்க்காக இருக்குது. நான் இந்த ரொம்ப டைம் கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி காட்டியிருக்கேன். ஆனால் நீங்கள் இன்னும் க்ளோஸராகவே பண்ணலாம். இதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்மட்ஜிங் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இப்படி ஷேட் பண்ணிவிட்டு ஸ்மட்ச் பண்ணணும். ஸோ நம்ம வந்து இங்கே டார்க்காக ப்ரெஷர் கொடுத்துட்டு போக 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 லைட்டாக நீங்கள் வந்து ஷேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஸ்மட்ச் பண்ணுங்கள். இதுக்கு பேர் தான் ஸ்மட்ஜிங். ஸோ நீங்கள் வந்து ஷேடிங் டெக்னிக்ஸ் பண்ணும்போது ஒன்று தான் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். என்ன டைப் ஆஃப் பென்சில் யூஸ் பண்ணீங்க. இட் கேன் பி 2B 4B அந்த மாதிரி எந்த டைப் ஆஃப் பென்சில் வேணாலும் இருக்கலாம். ஸோ டார்க்னஸ் வந்து பென்சிலை பொறுத்தும் இருக்குது, நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறீங்கிறது பொறுத்தும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பென்சில் எவ்வளோ ஷார்ப்பாக வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். ஸோ ஹேட்சிங் அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பென்சில்லாம் செம்ம ஷார்ப்பாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபினிஷிங்கும் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.